வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட அரசியல் போக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை பற்றி பல விமர்சனங்கள் அவருக்குள்ளே அவர் கூட பயணிச்சவங்களால தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. அவருடைய அந்த உட்கட்சியில் அவர் என்னென்ன செய்யறாரு, கட்சிக்குள்ள என்ன விஷயம் செய்யறாரு, ஏற்கனவே அதிர்ச்சி இருக்கு. இப்ப தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலை மீதான உள்கட்சிக்கு எதிர்ப்புகள் இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் மோடி என்னமோ அவரை நம்புறாரு. அந்த நம்பிக்கை நட்டாவுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடி அளவுக்கு நம்பிக்கை அண்ணாமலை மீது இருக்கிறா தெரியல. ஏன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவர் இந்த 6 மாசம் லண்டனுக்கு போறாருமா அரசியல் படிக்கிறதுக்கு. அது டிராப் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி போறாதுன்னு கிளம்பி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டிராப் அவுட் செப்டம்பர்ல தான் போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொறுப்பு தலைவர்னு ஒருத்தர் போடணும். அது வேண்டாம். ஆனா கூட்டணிக்கு ஒரு தலைவரை போடுங்க. நான் ஆன்லைன்லேயே கட்சி நடத்திக்கிறேன் லண்டன்ல இருந்தபடி அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னதாகவும் அதை அமித்ஷாலாம் ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்ட்டு அதுல BL சந்தோஷ் இருக்காரு பாருங்க, அவருடைய ஆதரவு இப்ப அண்ணாமலைக்கு இல்லைன்றாங்க. இது ஆம பூந்த வீடு மாதிரி கொண்டாந்து விட்டது. இங்க கர்நாடகாவில் அந்த CT ரவி அவரை மாட்ட விட்டது அண்ணாமலை தான்றாங்க. கொலுசு கொடுத்தாரு, புடவை கொடுத்தாருன்னு சொல்லி அங்க தேர்தல் ஆணையத்தில் மாட்டிட்டார் பாருங்க, மாட்ட விட்டது அண்ணாமலை தான்றாங்க. இங்க இவரு நயினா நாகேந்திரனை 4 கோடி ரூபா சொல்லி மாட்ட விட்டது அண்ணாமலை தான்றாங்க. இந்த மாதிரி போற இடம் போற இருந்தாலும் ஆம பூந்த விடுவோம் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு அதிருப்தியினால BL சந்தோஷ் இவரை ஆதரவு கொடுக்க மறுத்துட்டாரு. அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாருன்றாங்க. ஓகே, அவர் தான் இவர் தூக்கி கொண்டாந்து இங்க உயரத்துக்கு வச்சது, அவரே கை விட்டுட்டாரு அப்படின்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, MOS கேட்கிறாராம், இணையமைச்சர் பதவி கொடுங்க எனக்கு. சரி, ஒன்றியத்துல தலைவர் பதவி மாத்துறதா இருந்தா அப்படின்றாராம். மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணாமலை உறுதி. ஆமா, மாத்துறது முடிவு பண்ணிட்டாங்களாம். ஆனா அமைச்சர் பதவி வேண்டாம், தேசிய அளவில் உனக்கு ஏதாவது பதவி கொடுக்குறேன் கட்சியில அப்படின்ட்டாங்களாம். அவரு அதுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறார் அண்ணாமலை. எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இங்க நல்லா சம்பாரிச்சாரு. சரி, தலைவரா இருந்துட்டு தலைவர் என்ன சார் சம்பாதிக்க முடியும்? எவ்வளவு வசூல் தெரியுங்களா இந்த யாத்திரையில? ஒரு சாமியாரே இப்போ 20 கோடி கொடுன்னு மாட்டியிருக்கான். தொழிலதிபர் எவ்வளவு மாட்டி வாங்கியிருப்பாங்க? 200 கோடி வசூல் கோயம்புத்தூர் மட்டும்ன்றாங்க. கொடுத்துருவாங்க சார். ஒரு பெரிய பொறுப்புல நல்ல ஆட்சியில் இருக்குங்க. சரி, ஒரு சாமியார் தருமபுரம் சாமியாரை போய் 20 கோடி கொடு, இல்லைன்னா ஒரு வீடியோ விட்டுருன்னு மிரட்டியிருக்கேன், போலி வீடியோ விட்டோன்னு சொல்லி. இதுக்கு யாத்திரைக்கு தான் கட்டுறாங்க. அண்ணா யாத்திரை வராரு, கொடு 20 கோடி அப்படின்னு. சாமியாரே 20 கோடி 200 பெரிய தொழிலதிபர்லாம் எவ்வளோ கேட்டிருப்பாங்க? அதுவுமே யாராரு இவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்றலாம் வந்துருக்குது. அவர் 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொல்லி இப்போ சூர்யா சொல்றாரு. ஆமா, 10 கோடி ரூபாய் 10,000 கோடி 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அண்ணாமலைக்கு அப்படின்ட்டாங்க. அவர் வீட்டுக்கு வாடகை 3 லட்சம் 3.5 லட்சம் சொல்றாங்க ஒரு குடியிருக்க வீட்டுக்கு. ஆனா அதே நண்பர்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, காருக்கு பெட்ரோல் தான் போறாங்க. எப்படிங்க நண்பர்கள் எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க? 10 லட்ச ரூபா மாசத்துக்கு நண்பர்கள் கொடுப்பாங்களா? 1 மாசம் கொடுப்பான், 2 மாசம் கொடுப்பான், மாசம் கொடுத்துட்டே இருப்பாங்களா வருஷ கணக்காகவும்? எப்படி முடியும்? இதெல்லாம் இந்த வசூல்லாம் மறைச்சு அந்த காசை வச்சு வாழ்ந்துக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காக நண்பர்கள் கொடுக்குறாங்க. சரி, வாலண்டியரா நண்பர்கள் கொடுக்குறான்னு ஏன் சொல்ற நீ? சரிங்க சார், இப்போ நீங்கள் வைக்கிறது மூலமாக எனக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த மாதிரியான இப்படிதான் ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா இவரை வச்சுக்கிட்டு எதுக்காக பாஜக இவரை நம்பி தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலத்தை நம்பி ஏன் இருக்கணும்? அதுதான் இப்போ ஆச்சரியமா இருக்கு. மோடி இன்னமும் இவரை நம்பிட்டு இருக்காருங்கிறது தான் காமெடியா இருக்கு. இப்போ நயினா நாகேந்திரன் தலைவர் பதவி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் வேண்டான்ட்டாராம், ஆளை விடுங்க அப்படின்ட்டு. இப்போ இவர் விட்டா அடுத்து இருக்குது வானதி சீனிவாசன். சரி, ஒரு கவுண்டர் இருந்தாரு, இந்த கவுண்டரை தூக்கிட்டு இன்னொரு கவுண்டரை போட்டுருவோம், கவுண்டர் சமூகத்தையும் பகச்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வானதியை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நயினா நாகேந்திரியானா அவர் ஏற்கனவே ரொம்ப ஃபினான்ஷியலி அடி வாங்கி விட்டாரு. சரி, ஹோட்டல்லாம் அடகு வைக்கிற அளவுக்கு ஆகிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க.
அதனால் வந்துட்டு பெரிய பண நெருக்கடியில் இருக்காரு சொல்கிறாங்க. இந்த கட்சியில் சேர்ந்து செலவு பண்ணி இதாகிட்டு இந்த 4 கோடி வர வேண்டியது இந்த ஆள் தட்டுவிட்டாரு. சரி, இப்போ அப்படின்னா அண்ணாமலை மாதிரி அந்த தலைவர் பதவிக்கு வந்துட்டு அவர் எப்படி சம்பாதிச்சா சம்பாதிக்க வேண்டியதுன்னு அவர் ஏன் அவர் வேண்டாம் தவிர்க்கிறாரு? புரியல. அவர் அந்தளவுக்கு நேர்மையானவர். அது அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டுல முடியல. அந்த அரசியலில் அவரால் பண்ண முடியாது. இப்போ அண்ணாமலை அதெல்லாம் கில்லாடியா சார்? அப்படி ஆமாம். இவர் எவ்வளோ ரவுடிகள் கேடி கேப் மாதிரி கற்பழிக்கிறவன் கொலகாரன் கொள்ளகாரன்லாம் கொண்டாந்து கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிறாருல. எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் அது கட்சி காட்டுங்க அப்படிங்கிறாரு. இல்லை கட்சியில் இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கலாங்க. தப்பு பண்ணாலும் கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவன் கொலகாரன் தெரிஞ்சு அவன் பாருங்க இந்த ஹரிஸ்னு ஒருத்தர் வந்து 2400 கோடி கொள்ளை அடிச்சிருக்கான் ஆருத்ரா கோல்டுன்னு தெரிஞ்சு அவரை கூட்டுக்கு அவருக்கு மாநில பதவி கொடுக்குறாரு. அந்த படப்பை குணான்னு ஒரு ஆள் வந்து மதுரை வாயில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சியில் சேர வர போலீஸை பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிவிட்டா. இந்த மாதிரி தெரிஞ்சே தான் தவறு செஞ்ச ஆட்கள்லாம் கொண்டாந்து சேர்க்குறாரு. இப்போ இருக்கிற பாருங்கள் அந்த அஞ்சலையா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. தான் கஞ்சா வியாபாரி அவங்க. இவர் வந்து போதை மாநிலம் ஆகி போச்சு தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. கஞ்சா குடோன் ஆகி போச்சுன்னு அது விற்கிறது உங்கள் கட்சி லேடி கஞ்சா விற்கிறது. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். அதாவது தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணணுன்ற அவசியம் ஏற்படுன்னா கலவரம் பண்ணால் கட்சியை வளர்த்துடலாம். கலவரம் பண்ணால் யார் வேணும்? நீங்களும் நானும் போய் கலவரம் பண்ணுவோமா? ரவுடிகள் தான் பண்ணுவான். அதுக்காக எல்லோரும் சேர்த்து வச்சுருக்காரு. என்றைக்காவது வாய்ப்பு வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி சட்டம் அவனுக்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண கட்சி வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. சார் அந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுபடுமா? ஏன்னா எடுபடாது. அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியாதுங்க. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தெரியுமா அண்ணாமலைக்கு? 1972 காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கக்கன் கல்வி அமைச்சராக இருந்தார் சொல்கிறாரு. 72 யார் முதலமைச்சர்? திமுக ஆட்சி, கலைஞர் முதல்வர். கக்கன் எந்த காலத்துக்கும் கல்வி அமைச்சராக இருந்தது இல்லை. கக்கன் காங்கிரஸ். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வரலாறு தெரியாமல். ஆனால் வந்து இப்போ நீங்கள் கலவர அரசியல் கை கொடுக்குறதுன்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. இப்போ கன்னியாகுமரியில் வந்து மண்டைக்காடு கலவரம் நடந்துச்சு. மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு தான் வந்து அங்கே வந்து பாஜக எமர்ஜ் ஆகுது. வேலாயுதம்னு சொல்லிட்டு அதோடைய ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அங்கே தான் எமர்ஜ் ஆகி வராரு. அந்த அரசியல் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் பாலச்சந்திரன் சொல்லி. அவர் வந்து இந்து முன்னணியில் நின்று வேட்பாளராக நின்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு வந்தார். இந்த கலவரத்துக்கு பிறகு வந்தது தான் அது. அதே மாதிரி இதில் பாருங்கள் குண்டு வெடிச்சுது கோயம்புத்தூர்ல. அங்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்காங்களா? இவங்க எங்கேயாவது கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்னா அங்கே கலவரம் நடந்த இடத்துல தான் வளர்ந்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏனைய தமிழ்நாட்டுக்கு செஞ்சு அங்கே அதுக்கான முயற்சிலாம் எடுக்கிறாரு. நடக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனையாக இருக்குது. இதை பாருங்க, ஒரு சிலிண்டர் வெடித்த உடனே அங்கே அதை வச்சு பெருசாக ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிடலான்னு பிளான் பண்ணார் எங்கள் கோயம்புத்தூரில். அவங்க இந்த பாய்ங்கெல்லாம் உடனே அந்த கோயிலுக்கு போனாங்க. வாங்க பாயின்னு சொல்லி ஐயரும் கோயிலும் ஸ்கூலில் படித்து விளையாண்ட மேலே மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துக்கான பூமிங்க இது. இங்கே மத கலவரத்தெலாம் உண்டு பண்ண முடியாது. ஏதோ 1-2 நடந்திருக்கலாம், அதுக்கப்புறம்லாம் நடக்காது. எல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. இல்லை அப்புறமா நடக்குதா? எல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ வந்து தமிழில் பாஜக வளர்த்துக்கான ஸ்பேஸ் எதுவுமே இல்லைங்கிறீங்க? ஸ்பேஸே கிடையாது. சித்தாந்தமே வேறையாச்சே. பாஜக வந்து இங்கே வளர்த்துக்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய தவறுன் காலமாக மக்கள் வந்து அடுத்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ திமுக தப்பு பண்ணிச்சுன்னா அதிமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிமுக தவறுக்காக திமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கட்சி பிடிச்சி தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு கட்சி பிடிக்கல அப்படிங்கிறத அவங்களை தோக்கடிக்கிறத மக்கள் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 2 கட்சியிலும் பார்த்த மக்கள் சரி ஒரு பக்கம் பாஜக வாய்ப்பு போமே. திமுகலாம் அதிமுக தான் ஓட்டு போடுவானுடைய, பிஜேபி போட மாட்டான். அது ஊழல் இருக்கு. ஊழலை விட மோசமானது மதவாதம். அந்த கிளாரிட்டி அரசியல் அது இங்கே எடுபடாது. ஊழலுக்காக ஓட்டு போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா போடுவாங்க ஓட்டு. 2001 ஜெயிச்சு வந்தாங்கல்ல. தேர்தலே நிற்காத போது கூட அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல. அது 2வது தான். ஆனால் மதவெறி அரசியல்கிட்ட விடுறோன்னா பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. இது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான மத நல்லிணக்கம் வளர்ந்து செழித்த பூமிங்க. இங்கே மதவெறியை தூண்டக்கூடிய கட்சிகளை உள்ளே விடவே மாட்டாங்க. 2வது, நீ படிக்கலாம், நீ படிக்கக்கூடாது, நீ உள்ளே வரக்கூடாது, தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டு. இந்த சனாதனத்திலெல்லாம் நம்பிக்கையுடைய ஒரு கட்சி பிஜேபி. அது அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வரைக்கும் தெரியும். சரி, இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள். சரி, இப்போ பாஜக வந்து இப்போ இன்னைக்கு கரண்ட்டில் வந்து அதிமுக கூட்டணியில் 4 எம்எல்ஏவோட கையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில் 4 எம்எல்ஏவோட கையில் எடுத்தாங்க. அப்போ கூட்டணி அமைக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. மக்கள் வந்து திமுக, அதாவது உதயசூரன் சின்னமோ ரெட்டலை சின்னமோ அதை கடந்து தாமரை சின்னத்துக்கு போடக்கூடிய மக்கள் வாக்களிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து இந்த கூட்டணி இல்லாமல் ஒரு இடத்துல அவங்க டெபாசிட் வாங்க சொல்லுவாங்க. கூட்டணி இல்லாமல் பிஜேபி ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க சொல்லுவாங்க. இல்லை, இந்த பேட்டர்ன் இப்படி இருந்துருமா, கடைசி வரை இருந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்படியே தான் இருக்கும். பிஜேபி கூட சேர்ந்துறது கூட்டணி என்பது
இன்னும் கொஞ்சம் வாக்குகளை பெறுவதற்கு, இருக்கிற வாக்குகள் இழப்பதற்கு ஒரு கூட்டணி. அதை எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஏடா இருக்கிற வாக்கு இழக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறார் எடப்பாடின்னு. அவருக்கு தோத்த பிறகு தான் புரிஞ்சிருக்கு அவருக்கு. இனிமேல் அவருக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டார். வச்சா உள்ள ஓட்டும் போகுதுன்றது தெரியும் அவருக்கு. இந்த தோற்றாலும் அடுத்த முறையாச்சும் வரலாம். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணாமலை என்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கூட நெருங்கி பழகின சூர்யா பல விஷயத்தை வெளியிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து பாஜக இவரோட அரசியல் எப்படி இதே போக்கில் எப்படி போகட்டும், அவர் கட்சியை வளர்க்காம தன்னை வளர்த்துக்கிற அரசியலாம் செய்கிறாருங்கிறதா சூர்யா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்கிறது எங்கள் கேள்வி. அதுதான் எனக்கும் புரியாத கேள்வியாக இருக்குது. சரி, நீ சம்பாதிக்க இப்போ கூட ஏதோ ஒன்று ரொம்ப அண்ணாமலையை ஆதரிச்சு பேசியிருக்கிறார், பேசுறாரு. இப்போ நீ தனிப்பட்ட சம்பாதிக்கிற, கட்சியும் வளர்க்குறானா ஓகே, பட் நீ அதை எதுவும் செய்யல, பட் மாறா நீ உன்னை மட்டும் நீ வளர்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பற்றி அண்ணாமலை கொடுக்கறது தான் பிக்சர்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கொடுக்குறது ஃபால்ஸ் பிக்சர்ன்றது அவங்க ஒன்றும் தெரியல. எப்படி சார் பாஜக அவ்வளோ இது செய்கிற அரசியலுக்கு அவங்களுக்கு தமிழ் அது புரியல. அதுதான் எனக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. மோடி எப்படி ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்றது ஆச்சரியமாக இருக்குது. பட் இவருக்காக அமித்ஷாட்ட கருத்து முரண்படுறாரு வேறு. ஆமாம், அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யார் கண்டா நம்மளால ஒரு அரசியல் இதுனா ஒரு கெஸ் பண்ண முடியல, என்னடா இது வித்தியாசமா இருக்கே, இதுல இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. அப்ப என்னடான்னு பார்க்கும்போது இறுதியில தான் அவரோட ஃபேமஸ் புக்ல வச்சிருக்காரு. இந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு ஏன் வருதுன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி சிடி விட்டாளு அனிட்ரா போகிறோம், அனிட்ரா சிடி அதெல்லாம் அண்ணாமலை பண்ணினதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்குமோ, அதனால நான் கேட்கறேன். ஆமா, அது பத்திலாம் தெரியல. ஓகே சார், வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.